விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓபிஎஸ்க்கு செங்கோட்டையன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி இன்றைக்கான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு ஓபிஎஸ்ஐ விட்டு விலகிவிட்டார்கள். இன்றைக்கு தனிமரமாக ஓபிஎஸ் அவர்கள் நின்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுகவில் அந்த தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இந்த ஓபிஎஸ் ஆல் வெடித்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஓபிஎஸ் 2 வாரங்களுக்கு முன்பு திமுகவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இருந்தபோது 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவரின் கீழ் அப்படியே அடங்கி போயிட்டு சுருங்கி போயிட்டு இன்னைக்கு சாதாரண ஒரு உறுப்பினராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இன்றைக்கு அரசியல்ல என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் சீனியராக இருந்தாலும் திமுகவில் அவர் ஜூனியர் தான். இது மறுக்க முடியாத மாற்ற முடியாத உண்மையும் கூட. அவருக்கு நீங்க என்ன பதவி கொடுத்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவரு அங்க ஜூனியர் தான். உடனே இவர் கட்சி மாறின உடனே என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த அறிவாலயத்தின் முன்னாடியே என்ன பண்ணாருன்னா, புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகைப்படத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை உடனடியாக வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் கட்சியில சேர்ந்த உடனடியாக அப்படியே வீட்டு முன்னாடி கேட்ல இருந்த அந்த இரட்டை இலை சின்னத்தை மிஷினை வச்சு கட் பண்ணி எடுத்து விட்டாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் கையில கருப்பு சிவப்பு கயிறை கட்டிக்கிட்டு போயிட்டு இணையும் போதே கருப்பு சிவப்பு கயிறோட போய் தான் இணைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அவங்க மகன் வைத்திருந்த புரட்சி தலைவி அம்மா புகைப்படங்கள் இது போன்ற புகைப்படங்கள் அத்தனையுமே நீக்கி விட்டார் ஓபிஎஸ். தன்னுடைய சட்டை பையில வைக்கிறது அத்தனையுமே நீக்கி விட்டார். எல்லாத்தையும் நீக்கிட்டாரு ஓபிஎஸ். எப்படி? அதிமுக தனக்கு கொடுத்த அடையாளம் எல்லாத்தையும் நீக்கி விட்டார். கட்சி வேஷ்டி கட்டல, அவர் கட்டக்கூடாதுன்னு அதிமுக வந்து சொல்லிடுச்சு. வேஷ்டி கட்ட முடியாது, புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகைப்படத்தை உபயோகிக்க முடியாது. அப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி இருந்த இரட்டை இலை சின்னம் முதற்கொண்டு அத்தனையுமே அழித்து விட்டார். இப்போ முழு திமுக காரன மாறிவிட்டதாக அவர் சொல்றார். சரி, கட்சி கொடுத்த அடையாளங்களை அத்தனையும் அழித்தாயே ஓபிஎஸ், அந்த கட்சியின் மூலமாக தானே இன்னைக்கு நீ சொகுசு வாழ்க்கை வாழற. அந்த கட்சியின் மூலமாக தானே உன்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொகுசு வாழ்க்கை வாழுறாங்க. நீ வச்சிருக்கிற காரு, நீ வச்சிருக்கிற வீடு, நீ தின்ன சோறு, இத்தனை நாள் நீ தின்னல, உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த ரத்தம், அந்த ரத்தம் இந்த அஇஅதிமுக என்ற கட்சி போட்ட பிச்சை. இப்ப இதெல்லாம் என்ன பண்ண போற? நியாயமா நீ உண்மையாவே யோக்கியவனா இருந்தா, சூடு சுரணம் உனக்கு இருந்தா, இந்த அதிமுகவில் இருந்து கிடைத்த அந்த வசதிகளை வைத்து பதவிகளை வைத்து இந்த உடம்பை வளர்த்திருக்கிறேன், இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அறிவாலயத்தின் முன்னாடி தீ குளிச்சிருக்கணும். அப்படி இல்லையா, இருக்கிற சொத்து அத்தனையுமே அதிமுகவில் இருந்து கொண்டு நீ சம்பாதிச்சல சொத்து, அது அத்தனையும் அதிமுக கட்சி பேர்ல எழுதி வச்சிருக்கணும். அதுதான் உண்மையாகவே நீ அதிமுகவை விட்டுட்டு திமுக கொத்தடிமையாக மாறிவிட்டாய் என்பதற்கு உண்மையான சான்றா இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த பேரை மறைக்கிறது, அம்மாவுடைய புகைப்படத்தை தூக்குறது, இந்த மாதிரி சில்லி வேலைகள்லாம் செஞ்சுட்டு பாத்தீங்களா, நான் அதிமுகவை தூக்கி எறிந்து விட்டேன், அதிமுக தான் உன்னை தூக்கி எறிந்து விட்டது பன்னீர், அதிமுக உன்னை தூக்கி எறிந்து விட்டது. இவனுக்கு செங்கோட்டை எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. ஏன்னா இவெல்லாம் அப்படியே நின்ன இடத்துல அந்தரபுல்ட்டி அடிச்சான் ஓபிஎஸ். ஆனா செங்கோட்டையன் என்னன்னாக்க இப்ப வரைக்கும் அவருக்கு மனசு இல்ல, புரட்சி தலைவி அம்மா புகைப்படத்தை தூக்கி போடுறதுக்கு இப்ப வரைக்கும் அவருக்கு மனசு இல்ல. பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு சுத்துறாரு. அவருடைய லெட்டர் பேட்ல போர்டுல எல்லாத்துலயுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், புரட்சி தலைவி அம்மா படம் இன்னைக்கே வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு போல. ஒருவேளை அவரு இருக்கக்கூடிய கோபி தொகுதியில புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை காட்டுறாதான் ஓட்டு விழுன்ற நிலைமை ஒருவேளை அவருக்கு இருக்கோ என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் உடனடியாக இந்த பச்சோந்தி பன்னீர் போல அப்படியே டக்குன்னு நொடிக்கு நொடி மாறல செங்கோட்டையன். ஏதோ ஒரு இது இருக்கு அவருக்கு, இன்னும் ஏதோ ஒரு டச், இன்னும் ஏதோ ஒரு ஏக்கம், இன்னும் ஏதோ ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்கு போல அதிமுக மேல. திரும்பி தாய் கழகத்திற்கு அவர் வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ஓபிஎஸ்க்கு எவ்வளவோ பரவாயில்ல செங்கோட்டையன் அப்படின்னு. சரிங்களா? அடுத்ததாக இந்த ஓபிஎஸ் வருகை இருக்குல்ல, திமுகவிற்கு இவர் வருகை தந்த உடனே இவர் பின்னாடி இருந்த அத்தனை பேரும் பட்டு 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 பட்டுன்னு விளையிட்டாங்க. உண்மையிலுமே எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். ஓபிஎஸ் பின்னாடி போனவங்களாம் ஓபிஎஸ் பின்னாடி இருப்பாங்க தான் நான் நினைச்சேன். ஆனா ஓபிஎஸ் போய் இணைஞ்சிட்டாருன்னு அவருடைய ஆதரவாளர்கள் சாதாரண தொடரெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி எழுத வீடியோக்கள்லாம் வந்துச்சு. என்னங்க இவர் இப்படி போய் பண்ணிட்டாரு, போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டாருங்க, நம்ம கட்சியில எப்படியாவது சேருவாரு, கட்சிக்காரங்க கூட சண்டை போடுவாரு, அதிமுக காரங்க கூட சண்டை போட்டு போட்டி போட்டு எப்படியாவது கட்சியில போய் சேர்ந்துருவாரு, நாங்களும் அதிமுக எங்க கழக கட்சியாச்சே அது கூட நாங்க போயிடுவோம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். இந்த மனுஷன் இப்படி போய் திமுகவில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு தொண்டரும் ஓபிஎஸ் பின்னாடி போன ஒவ்வொரு தொண்டரும் கதறி எழுதானாங்க. அடுத்த நாளே அப்படியே கொத்து 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 கொத்தா வந்து அதிமுக ஜாயின் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து டக்கு டக்கு டக்குன்னு சேர்ந்தாங்க. அவர் பின்னாடி போன 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவருக்கு 2ஆம் கட்ட தலைவர் அவங்க அத்தனை பேருமே அப்படியே அதிமுக வந்துட்டாங்க. ஒரே நாள்ல 18 கிராமத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் அதிமுகவில் சேர்ந்தாங்க ஓபிஎஸ் ஆளுங்க. இப்போ ஓபிஎஸ் தேனி தொகுதியில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் மவன் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க அதிமுக அவள இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு. மற்றபடி அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களாக அவர்கிட்ட போனாங்கல்ல, அவங்க முதற்கொண்டு 2ஆம் கட்ட தலைவராக அவர்கிட்ட போனவங்க அத்தனை பேருமே அதிமுக வந்துட்டாங்க. இவன் இந்த திருட்டு வேலையை பார்ப்பான்னு நாங்க எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே வந்துட்டாங்க. அப்படியே சாரையா கூஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க அதிமுக போறோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் எங்களை சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி, நாங்க அதிமுகவுக்கே போறோங்க, செத்தாலும் நாங்க அதிமுக தான் போன்னு உண்மையாகவே சூடு சோதனை உள்ளவர்கள் அப்படியே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கு தனிமரமாக மாறி இருக்கிறார் ஓபிஎஸ். இன்றைக்கு அவருக்கு தொண்டர் பலம்லாம் எதுவும் கிடையாது. திமுக காரங்க தான் இன்னைக்கு ஓபிஎஸ் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. திமுக காரங்க தான் ஓபிஎஸ் வந்து அதிகார மையமாக வருவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓபிஎஸ் பின்னாடி இன்றைக்கு திமுக மொத்த பேரும் போயிட்டான். அவர் பின்னாடி தான் அதிமுக காரங்க அத்தனை பேருமே அப்படியே வெளியே போயிட்டாங்க. இப்ப இதுதான் அங்க பிரச்சனை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா போடி தொகுதியில தான் போட்டியிட போவதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொகுதியில இந்த ஓபிஎஸ் யாரை எதிர்த்து போட்டிட்டார்னா திமுக லட்சுமணன்றவர் எதிர்த்து போட்டிட்டார். அந்த லட்சுமணன் யாரு அப்படின்னாக்க 2 முறை ஓபிஎஸ் கிட்ட தோர்த்தவர். ஓபிஎஸ் இவரும் எதிரெதிராக அரசியல் செஞ்சவங்க, ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அந்த லட்சுமணன்றவர். அந்த லட்சுமணனுக்கு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆகாது. ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருக்கும்போது லட்சுமணனுக்கு இவருக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஆல்ரெடி ஓபிஎஸ் கூட சண்டை போட்டு ஓபிஎஸ் கூட வந்த பஞ்சாயத்தாலதான் அவர் திமுகவுக்கே போனாரு. ஒருவேளை ஓபிஎஸ் கூட பஞ்சாயத்து ஆகலாம் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் என்ன யோசிப்பாரா, டேய் ஒன்னாலதான்டா நான் இங்க வந்தேன், நீ சும்மா வாய முடியல அங்கேயே இருந்திருப்பல, இப்ப கடைசியில நீயே இங்க வண்டியாடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த லட்சுமணன் கூட தங்க தமிழ்ச்செல்வனுக்கு 7ஆம் பொருத்தம். அவர் அதிமுக இருக்கும்போதே இவங்க கூட சண்டை அழிச்சு விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் அங்க வந்த உடனே அந்த போடி தொகுதியில லட்சுமணனை காலி பண்றதுக்கு தங்க தமிழ்ச்செல்வன் என்ன பண்ணிட்டாருன்னா ஓபிஎஸ் கூட சண்டை போட்டுட்டு தான் திமுக வந்தாரு. அவர் இப்போ ஓபிஎஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. யாரை எதிர்த்து? அந்த திமுகவுடைய லட்சுமணனை எதிர்த்து. இப்படி உட்கட்சி புசல் அங்க போயிட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே அங்க போட்டிட்டு இருப்பார்ல பரம்பரை திமுக கொத்தடிமை, அந்த திமுக கொத்தடிமையான லட்சுமணன் அப்புறம் லோக்கல்ல இருக்கக்கூடிய மத்த, ஏன்னா 3 தொகுதியை வந்து குறி வைக்குது ஓபிஎஸ் குரூப். 3 தொகுதியை குறி வைக்கிறாங்க. அந்த 3 தொகுதியில அவங்க மவனுக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணு இவருடைய ஆதரவாளருக்கு ஒண்ணுன்னு கணக்கு பிடிச்சிருக்காங்க. அந்த 3 தொகுதியில இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமை இருக்கிறாங்களா, எத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு வந்தவன், ஓபிஎஸ்க்கு எதிராக களமாடுவன், இப்ப அவனுங்க நிலைமை என்ன அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனை. அவனுங்க அத்தனை பேருமே இன்றைக்கு உள்ளடி அடிக்க தயாராயிட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் வாக்கு என்ன? இப்ப ஓபிஎஸ் சேர்த்ததால திமுக லாபமா? ஓபிஎஸ் சேர்த்ததால ஓபிஎஸ் ஆதரவு அத்தனை பேர் தான் வெளியே போயிட்டானுங்களே. இப்ப என்ன லாபம் சொல்லுங்க பாப்போம். திமுகவுக்கு இழப்பு. இப்ப ஒரு 3 தொகுதி ஓபிஎஸ் ஆதரவு தராங்கனாக்கா அது திமுகவுக்கு இழப்பு. ஏன்னா அதனால இவர்களுக்கு பலன் கிடையாது. அது மட்டும் இல்லாம லோக்கல் திமுக நிர்வாகிகளையும் திமுக தலைமை வந்து பகச்சிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டு இருக்கு. இப்ப ஓபிஎஸ் அங்க அந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்ல ஓபிஎஸ் மகனும் ஓபிஎஸ் ஆதரவாளர் யாராவது நின்னாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக தொண்டர்கள் வெறிகுண்டு அடிப்பாங்க, வெறிகுண்டு வேலை செய்வாங்க தோக்கடிக்க. இதுல ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி இருக்கான்ல, அவன் எனக்கு சீட்டு கிடைக்கல, இவ்வளவு நாள் உன்னை எதிர்த்து அரசியல் செஞ்சனே, இப்ப நீயே வந்து என்ன என் கட்சிக்குள்ளே வந்து என்னைய காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க உள்ளடி வேலை பார்ப்பான். அப்போ மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைய போகிறார் இந்த ஓபிஎஸ் குரூப். ஓபிஎஸ் அவர் மகன் அவருடைய குரூப் மிகப்பெரிய வித்தியாசத்துல தோல்வி அடைய போறாங்க. ஒண்ணு அதிமுக வெறி உண்டடிக்க, ஏன்னா இவனுடைய ஓட் பேங்கே அதிமுக தான். அதிமுக எப்பவும் போடுறோம் ரெட்டாளிக்கே போடுவாங்க. இப்ப உதயசூரியன்லயும் இவனுக்கு உள்ளடி வேலை இவனுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஓட்டு விழாது. அப்போ மிகப்பெரிய தோல்வியை பரிசளிக்க தேனி மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஓபிஎஸ் விரைவில் நடுத்தருவில், ஆல்ரெடி இப்ப நடுத்தருவில் தான் நிற்கிறாரு, தனிமரமாகத்தான் நிற்கிறார். இப்ப பெயர் அளவிற்கு அங்க போய் நிற்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த திமுக குரூப்லாம் என்ன ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி என்னென்ன பரப்பிட்டு இருந்தாங்கன்னாக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக ஓபிஎஸ் 2026 தேர்தல் முடிஞ்சோடனே ஓபிஎஸ் சபாநாயகராக ஆக்கப் போகிறார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கேவலம் மட்டும் நடந்துச்சுன்னா அது திமுகவுக்கு அசிங்கம், எடப்பாடி பழனிசாமிக்கு அசிங்கம் இல்ல. எப்படி திமுக இருக்குல்ல, திமுகவிற்கு மிகப்பெரிய தலைகுனிவு, திமுகவுக்கே இழுக்கு. சபாநாயகர் என்பது ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா சொல்றேன், திமுக ஆட்சியில ஓபிஎஸ் சபாநாயகர் ஆகிறீங்கன்னா அவர் அதிமுக ஆளா இருந்து வந்தவர்.
அப்ப அவன் முன்னாடி அவன் மத்தியில மு.க.ஸ்டாலினே எழுந்துச்சு தலை கும்பிடுற நிகழ்வு வந்துச்சுன்னா அதை விட அசிங்கம் கேவலம் வேற ஏதாவது இருக்கா? அப்ப அந்த சபாநாயகர் ஆகிறது எவனோ கிளப்பி விட்டது. யார் கிளப்பி விட்டது? ஓபிஎஸ் தரப்பு கிளப்பி விட்டது. அப்ப அதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒருவேளை அதை ஏற்படுத்தினார் என்றால் மு.க.ஸ்டாலினை போன்ற மிகப்பெரிய தத்தி, ஆகப்பெரிய தத்தி இந்த தமிழ்நாடு அரசியல்ல, உலக அரசியல்ல இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால ஓபிஎஸ் இன்றைக்கு தனிமரமாக விட்டார், நடுத்தருவில் வந்துட்டார். அது மட்டும் இல்லாம அவர் ஜெயிச்சாதானே சபாநாயகர் ஆக போறீங்க. அங்கதான் வச்சு குத்த போறாங்க தேனி மக்கள். அப்புறம் எப்படி சபாநாயகர் ஆக்குவீங்க? அதனால ஓபிஎஸ் கதை இன்றுடன் முடிந்து விட்டது. அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி போய் வைத்தியலிங்கம், அன்வர் ராஜா, அப்புறம் மைத்ரேயன் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியுதா? திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அதிமுக வேண்டாங்க எங்களுக்கு, திமுக தான் உன்னத இயக்கம், முத்தமன் இயக்கம் சொல்லிட்டு போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்ததா? சொல்லுங்க பாப்போம், ஒரு செய்தி வந்ததா? மருது அழகராஜ் முன்னையாவது பரவாயில்ல, அதிமுக ஆதரவு நிலப்பாட்டில் இருக்கும்போது, அதிமுகவுக்கு எதிராக இருக்கும்போது கூட ஒரு 4 தொலைக்காட்சியில் கூப்பிட்டு அவர் பேட்டியாவது எடுத்தாங்க. இன்னைக்கு திமுக நிலைப்பாடு எடுத்தோடனே அந்த திமுகவுடைய தொலைக்காட்சி முகமா நாங்க தான் போவோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த கொத்தரிமை அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்ப மருது அழகராஜா ஓரம் கட்டிட்டாங்க. எதுக்கு இந்த பொழப்பு? உன்னுடைய அவன் இருக்கிற இடத்துல இருந்தாதான் அவனுக்கு மரியாதை என்பதை இதெல்லாம் காட்டுகிறது. இன்றைக்கு ஓபிஎஸ் அதையெல்லாம் இழந்து விட்டு இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறார். ஓபிஎஸ்க்கு செங்கோட்டையன் எவ்வளவோ பரவாயில்லை. நன்றி.